ஜோதி ஜெபம் பண்ணுவோம். அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, கிருபைகள் நிறைந்த எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தில் எங்கள் எல்லோரையும் கூடி வர செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பரிசுத்தர் ராஜா, மகா நீதிபரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஓ வல்லமையும் கிருபையும் நிறைந்த எங்கள் ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை உமக்கென்று மீட்டுக் கொண்டிரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. மரணத்தின் குழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டினவரே உமக்கு ஸ்தோத்திரங்கள் ராஜா. துதி கணம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. காஷி வீஹோ மாகி ராம லாஷாபா ரிகா லா கராபா. ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டு இப்பொழுது வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த ஜூமில் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை பேச போகிற உம்முடைய பிள்ளையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்க போகிற உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை எல்லாம் ஆண்டவரே உமக்கு நேராய் ஒருமுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது அவர் உன்னதமானவர் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னதமானவர், அவர் விலையேற பெற்றவர். அவர் உன்னதமானவர், அவர் விலையேற பெற்றவர். அவர் வார்த்தையில் உண்மை உண்டு, அவர் கரத்தில் கிருபை உண்டு. அவர் வார்த்தையில் உண்மை உண்டு, அவர் கரத்தில் கிருபை உண்டு. என் மகனே அவர் வார்த்தையினால் இந்த உலகை வெல்லு. என் மகனே அவர் கிருபையினால் சாட்சியை சொல்லு. என் மகனே அவர் வார்த்தையினால் இந்த உலகை வெல்லு. என் மகனே அவர் கிருபையினால் சாட்சியை சொல்லு. என் மகனே அவர் ஆவியினால் உன் பலத்தை கூட்டு. என் மகனே அவர் ரத்தத்தினால் உன் பாட்டை பாடு. என் மகனே அவர் ஆவியினால் உன் பலத்தை கூட்டு. என் மகனே அவர் ரத்தத்தினால் உன் பாட்டை பாடு. அவர் உன்னதமானவர், அவர் விலையேற பெற்றவர். அவர் உன்னதமானவர், அவர் விலையேற பெற்றவர். அவர் வார்த்தையில் உண்மை உண்டு, அவர் கரத்தில் கிருபை உண்டு. அவர் வார்த்தையில் உண்மை உண்டு, அவர் கரத்தில் கிருபை உண்டு. என் மகனே அவர் வருகைக்காக தலையை உயர்த்து. என் மகனே அவர் நடக்கை பார்த்து. என் மகனே அவர் வருகைக்காக தலையை உயர்த்து. என் மகனே அவர் நடக்கை பார்த்து. என் மகனே அவர் சொல்லை கேட்டு மனம் திருந்து. என் மகனே அவர் ஜீவனை பெற்று. என் மகனே அவர் சொல்லை கேட்டு மனம் திருந்து. என் மகனே அவர் ஜீவனை பெற்று. அவர் உன்னதமானவர், அவர் விலையேற பெற்றவர். அவர் உன்னதமானவர்,
அவர் வெளியேற பெற்றவர், அவர் வார்த்தையில் உண்மை உண்டு, அவர் கரத்தில் கிருபை உண்டு, அவர் வார்த்தையில் உண்மை உண்டு, அவர் கரத்தில் கிருபை உண்டு. என் மகனே அவர் மகிமைக்காக எழுந்து போராடு, என் மகனே அவர் நித்தியம் சேர உடனே புறப்படு, என் மகனே அவர் மகிமைக்காக எழுந்து போராடு, என் மகனே அவர் நித்தியம் சேர உடனே புறப்படு, என் மகனே அவர் சுவிசேஷத்தை வெளிப்படுத்து, என் மகனே அவர் பிரசன்னத்தை தேடி விடுபடு, என் மகனே அவர் சுவிசேஷத்தை வெளிப்படுத்து, என் மகனே அவர் பிரசன்னத்தை தேடி விடுபடு. Hallelujah. அவர் உன்னதமானவர், அவர் வெளியேற பெற்றவர், அவர் உன்னதமானவர், அவர் வெளியேற பெற்றவர், அவர் வார்த்தையில் உண்மை உண்டு, அவர் கரத்தில் கிருபை உண்டு, அவர் வார்த்தையில் உண்மை உண்டு, அவர் கரத்தில் கிருபை உண்டு. என் மகனே அவர் நாமத்தில் நிமித்தம் சுகப்படு, என் மகனே அவர் நீதியினாலே திடப்படு, என் மகனே அவர் நாமத்தில் நிமித்தம் சுகப்படு, என் மகனே அவர் நீதியினாலே திடப்படு, என் மகனே அவர் அபிஷேகத்தாலே பற்றி எரி, என் மகனே அவர் வல்லமையாலே பொருள், என் மகனே அவர் அபிஷேகத்தாலே புத்தியலி, என் மகனே அவர் வல்லமையாலே பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாம் அடுத்த பாட்டை கடைசியாக பாடுவோம், நம்ம வசனத்துக்குள்ளாக போய்விடுவோம். ஹல்லேலூயா. நம்ம வழக்கம் போல் இந்த வாரமும் தானியேல் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் ஒன்று பண்ணேன், அதை பிரிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இது ரொம்ப அவசியம் கிடையாது, இருந்தாலும் நம்ம சில வேளையில் என்ன ஆகுன்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நமக்கு புரிஞ்சதுன்னா இன்னும் நமக்கு வந்து நமக்கு இன்னும் அந்த வேதத்தை படிக்கும்போது சில காரியங்கள் நமக்கு வெளிப்படும். அதனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஹிஸ்ட்ரிக்காக கொஞ்சம் லைட்டாக நான் வந்து ஒரு சில நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை எடுத்து பார்த்துடலாம். அப்போ நமக்கு புரியும், நம்ம படிக்கும்போது நம்ம எதுக்காக படிக்கிறோன்றதை புரிய ஆரம்பிக்கும். ரைட்டா? இப்போ நீங்கள் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் நான், போன வாரம் வராதவங்களுக்கெல்லாம். அதாவது தானியேலுக்கு சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடுடைய இன்னும் நல்ல வெளிச்சம் வேணுன்றதுக்காக அந்த தானியேல் ஒரு உபவாசமாக சில நல்ல உணவுகள்லாம் சாப்பிடாம
அவர் உபவாசமாக இருக்கிறார். அது 21 நாள் இருக்கிறாரு. அந்த 21வது நாள் ஒரு தேவதூதன் தானியேலுக்கு முன்பாக நின்று, நான் உனக்கு இந்த வெளிப்பாடுகளை கொடுக்குறேன், ஆனால் நீ உன்னை தாழ்த்தும் போதே கர்த்தர் என்னை அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் நடுவில் எனக்கு ஒரு பிசாசுனுடைய தூதனால எனக்கு போராட்டம் வந்தது. அந்த போராட்டம் 21 நாள் இருந்துச்சு. அந்த நேரத்தில் மிகாவேல்ன்ற இன்னொரு தூதன் எனக்கு துணை நின்றதுனால 21 நாள் கடந்து நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்றத விவரிக்கிறது 11வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ 12வது அதிகாரத்தில் அந்த வெளிப்பாடை முழுசாக அவர் சொல்கிறாரு. இது என்ன வெளிப்பாடுனா, தானியேல் இருந்த சமயத்தில் அவர் ஒரு ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன் ஒரு 450 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் இருக்கிறார். ரைட்டா? இந்த தேவ தூதர் கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்துவின் கடைசி வருகை வரைக்கும் வெளிப்பாடுகளை தானியேலுக்கு உங்களுக்கு இந்த சாப்டர்லேயும் அடுத்த சாப்டர்லேயும் கொடுத்துருவார். ரைட்டா? அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த வேத பகுதியை உலகத்தில் இருக்கிற வரலாற்று நிபுணர்கள் அதை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேத பகுதி வரலாற்றுக்கு இருக்கிற அந்த காரியத்தை, எந்தெந்த ராஜா வருவாங்க, எந்தெந்த ராஜ்யங்க வரும்ன்ற காரியத்தை அவ்வளவு துல்லிதமாக இது எழுதப்பட்டிருக்கிறனால, நாங்கள் தானியேலின் புஸ்தகம் இந்த வரலாறுலாம் நடந்த பிறகு தான் எழுதப்பட்டிருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இது தீர்க்க தரிசன வசனம்னு நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்னு உலகத்தில் இருக்கும் வரலாற்று நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இங்கே போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வசனமும் உண்மையிலேயே வரலாற்றிலே நடந்தது. அதனால் அவங்களால் நம்ப முடியல. அப்போ நாம் இதை படிக்கும்போது நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகத்தில் என்னென்ன ராஜ்யங்கள் வரும், என்னென்ன ராஜ்யங்கள் போகும்னு தெரிஞ்சுன்னா, நம்மளாம் சின்ன பிள்ளைகள் அவரிடத்தில். நமக்கு என்ன நடக்கும்ன்றதும் அவருக்கு தெரியும். அவர் கருத்தில் எல்லாம் இருக்குது. அதனால தான் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பேன்ற வாக்குத்தத்தத்தை அவர் செய்திருக்கிறார். அந்த சந்தோஷம் நமக்கு வரணும். இப்போ நான் என்ன இதை நம்ம எப்படி வச்சு படித்தோன்னா, இப்போது இந்த பரலோகத்திலே ஒரு போராட்டம் நடக்கிறது. இந்த பரலோக போராட்டம் தானியேலுக்கு தெரியாது. ஆனால் தானியேல் என்ன பண்ணுறார்? தன்னை தாழ்த்தி தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவன் என்ன காரியத்தை வெளிப்படுத்துகிறாரோ அந்த வெளிப்பாடுகளை இப்பொழுது அவர் எழுதுறதுனால தான் நமக்கு தெரியும் இதெல்லாம் நடந்திருக்குது. இப்போ நம்மளுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்காக, நம்முடைய விசுவாசத்திற்கு தேவன் ஒரு ஆறுதல் கொடுப்பதற்காக, ஏன்னா நமக்கு சில நேரத்தில் பயந்துடுறோம், இந்த மாதிரி உலகத்தில் நடக்கைகள் நடக்குதே அப்படின்றத நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் நம்மை கடைசி வரைக்கும் நடத்துவார், கடைசி வரைக்கும் நம்மை காப்பாற்றுவார், ஆசீர்வதிப்பார் என்றது தான் இங்கே செய்தி. ரைட். இப்போ இந்த 2வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த தேவதூதர் சொல்கிறத இங்கே எழுதிருக்கு. இப்பொழுது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சப்பனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலங்கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பெர்ஷிய ராஜாக்களை பார்க்கும்போது இன்னும் 3 ராஜாக்கள் தானியேல் இருந்த காலத்திலேருந்து வருவாங்க. அப்படின்னும் போது இங்கே வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, கேம்பிசஸ், பார்டியா, தரேஸ்
டரேஸ்ன்றது கோரேஸ்ன்னு வாங்க நம்ம தமிழில். கோரேசு 1 அந்த 3 ராஜாக்கள் தோன்றினார்கள். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தானியேல் இருந்த காலத்திலிருந்து இது வந்து கிறிஸ்துவுக்கு முன் 480 வருஷத்தில் நான் எழுதி வச்சுருக்கேங்க. இதில் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 13 ராஜாக்கள் அந்த நேரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்த ராஜாக்கள். ஏன்னா அப்பப்போ நம்ம ஊரில் இப்போ நடக்கிற பாலிடிக்ஸ் மாதிரி தான் அந்த காலத்தில் நடந்துருச்சு. திடீர்னு ஒரு ராஜா வருவான், 6 மாதம் இருப்பான், போயிடுவான், அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப ஃபேமஸாக இருந்த 3 ராஜாக்கள் இந்த கேம்பிசஸ், பார்டியா, கோரேஸ் 1, டரேஸ் 1 இவங்க 3 பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஆளுன்றது இந்த ஜெர்சஸ் அப்படின்ற ஒரு ராஜா. இதை வந்து தமிழில் எஸ்தரில் அகேஸ்வரு அப்படின்னு போட்டிருக்கோம். கரெக்டில் ஜோதி? அகாஷ்வரு. ஓகே. ஆனால் அவரை வந்து இங்கே இங்கிலீஷில் ஜெர்சஸ் அப்படின்வாங்க. இந்த ஜெர்சஸ் ஒரு மகா பெரிய ராஜா. இப்போ அந்த எஸ்தரில் நீ ஜோதி அந்த எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய ராஜ்யம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருந்ததுன்னு போட்டிருக்கும் இல்லையா? அது அந்த ராஜ்யம் எப்படி போட்டிருக்குன்னா அது வந்து எகிப்து தேசத்தில் இருந்து இந்து தேசம் வரைக்கும் அது இருந்தது. இந்து தேசம்ன்றது நம்ம இந்தியன் தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும். எத்தியோப்பியா தேசம் அதாவது எகிப்துக்கு கீழே எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அவருடைய 170 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வரி நாட்கள் அவர் ராஜ்யம் இருந்துச்சு இல்லையா? அப்போது இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த பாகிஸ்தானில் இருக்கிற இண்டஸ் ரிவர் வரைக்கும் ஒரு சைடு, இன்னொரு சைடு எகிப்துக்கு கீழே எத்தியோப்பியா வரைக்கும் இவருடைய ராஜ்யம் இருந்துச்சு. ஆனால் இவர் இந்த ராஜ்யம் இருந்த போதும் இவங்க அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா இவங்க கிரேக்கருக்கு விரோதமாக இவங்க படையெடுக்கிறாங்க. இது ஹிஸ்ட்ரியில் நடந்தது. அதுதான் போட்டிருக்கு. இப்பொழுது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாக இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சப்பனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். இப்போ இந்த கிரேக்கரோட இவங்க சண்டை போடும்போது தான் 3வது வசனம், ஆனாலும் பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கிரேக்கர்களை அடிமைப்படுத்துவதற்கு இந்த பெர்ஷியர்கள் முயற்சி செய்வார்கள் அந்த காலத்தில். அந்த நேரத்தில் தான் இந்த மெக்கதோனியா என்ற நாட்டில் அலெக்சாண்டர் என்ற ஒரு மாவீரன் பிறக்கிறான். இவன் 18 வயசுலேயே அவன் வந்து பெரிய ஒரு வீரனாக அவனுடைய நாட்டில் மாறுறான். இது மெக்கடோனியான்றது சின்ன நாடு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது மேசிடோனியான்னு ஒரு நாடு இருக்குது. அது இருக்கிறதுலேயே ஒரு சின்ன புள்ளி ஐரோப்பாவில் கிரீஸுக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன புள்ளி இருக்கிற நாடு. இந்த நாட்டில் இந்த அலெக்சாண்டர்ன்ற ஒரு வீரன் உருவாக்கப்படுகிறான். இவன் என்னன்னா இவன் குறைவுள்ள அவன் அந்த கிரேக்கர்களுடைய படையே குறைவுள்ள படையை வைத்து கொண்டு இவன் இந்த ஜெர்சஸை எதிர்கொண்டு போகிறான். ஆனால் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் இவன் போன அந்த ஒவ்வொரு பேட்டில்லையும் குறைவுள்ள சோல்ஜர்ஸை வச்சுக்கிட்டு இவன் அங்கே அந்த பெர்சிய நாட்டினுடைய ஒரு 2ஓ 3ஓ போர் நடக்கும்போது அந்த ஒவ்வொரு போரிலும் தோல்வியை இந்த ஜெர்சஸ் சந்தித்து கடைசியிலே ஜெர்சஸ் இந்த அலெக்சாண்டருடைய படையின் கையிலே பிடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார். அப்போ இந்த பெர்ஷிய நாடு இந்த பாருங்கள் எத்தியோப்பியாவில் இருந்து இந்து தேசம் அந்த இண்டஸ் ரிவர் வரைக்குமே இது வந்து அலெக்சாண்டர் கைக்கு போயிடுது. இது 434 இவன் ஆரம்பிக்கிறான் இவனுடைய அந்த போர். ஒவ்வொரு நாட்டில் போர் செய்கிறதுக்கு இவன் ஆரம்பிக்கிறான். யார்? அலெக்சாண்டர். அப்போது அந்த நேரத்தில் இவனுக்கு அவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்குது. இவன் இந்தியா வரைக்கும் வருகிறான் என்று வரலாறு சொல்லுகிறது. இந்தியாவிலும்
ஒரு சில சிற்றரசர்களோடு போரிட்டு அதுக்கு மேலே ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை இந்த அவனோடு கூட வந்த கிரேக்க சோல்ஜர்ஸு டயர்டாயிட்டு இருப்பாங்க, இல்லை இந்தியாவில் அவன் சில தோல்வியை சந்தித்திருப்பான், அதனால் அவன் இண்டஸ் ரிவரை கிராஸ் பண்ண முடியல, திரும்பி வந்துடுறான். இது நடக்கும்போது இப்போ அடுத்தது போட்டிருக்கு, இது பாருங்க, 434 பிசின்னு போட்டிருக்கோம், 423 பிசின்னு போட்டிருக்கோம். ஏறக்குறைய 13 இந்த இந்த வீரன், இந்த அலெக்சாண்டர்ன்ற வீரன் 13 வருஷம் அவனுடைய போரில் இருக்கிறான். ஆனால் 13வது வருஷத்தில் அவன் திடீரென்று இறந்து போகிறான். அப்போ அங்கே போட்டிருக்கு, அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையது அல்லாத வேறே பேர்களிடமாய் தாண்டி போம் அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் ஹிஸ்ட்ரியில் நடந்துச்சு. என்னன்னா, அலெக்சாண்டர் பாபிலோனுக்கு வரான், திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் 32 வயதில் இறந்து போகிறான். அவனுக்கு எந்த வாரிசும் இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய அந்த போருக்கு வந்த 4 தளபதிகளுக்கு தன்னுடைய நாட்டை பிரித்து கொடுக்குறான். அதாவது இவன் பிடிச்ச நாட்டை பிரித்து கொடுக்குறான். அதை பிரித்து கொடுக்கும்போது 4 பெரிய பாகங்களாக அது பிரிக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த கசாண்டர் அல்ல கசாண்ட்ரா என்ற ஒரு ராஜா, அந்த கிரேக்க மேக்கடோனியா அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஏரியாவை அவன் அந்த தளபதி அரசாண்டான். அடுத்தது இந்த லிசி மேக்கஸ் அப்படின்றவன் அந்த இப்போ இருக்கிற டர்க்கிக்கு மேலே கொஞ்சம் த்ரேஸ்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த அவன் அந்த தளபதி அரசாள்றான். இந்த செலுக்கஸ் நிகேட்டர் அப்படின்ற இன்னொரு கிரேக்க தளபதி, இந்த தளபதி நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப தெரிஞ்ச தளபதி. ஏன்னா நம்ம இந்தியாவில் சந்திரகுப்த மௌரியாவுடைய ராஜ்யத்தின் போது இந்தியாவிலும் ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த சந்திரகுப்த மௌரியா இந்த செலுக்கஸ் நிகேட்டருடைய மகளையும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏன்னா இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் சமாதானம் வரணுன்றதுனால அந்த நம்ம ராஜா அவங்க கிரேக்க இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்ற ஸ்டோரி நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரிலையும் இருக்குது. ஸோ அவருடைய ராஜ்யம், அவரும் ஒரு தளபதி அலெக்சாண்டருடைய ஆர்மியில். அடுத்தது டோலமி என்ற இன்னொரு தளபதி, அவர் எகிப்திலையும் நம்ம இஸ்ரவேல் இருக்கிற ஏரியாலையும் அவர் அரசாளுகிறார். ஸோ இந்த 4 ராஜ்யமும் கிரேக்க ராஜ்யங்கள் இது நடக்குது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. சா, இப்போ இதில் ரொம்ப முக்கியம், நமக்கு முக்கியமானது என்னன்னா, இல்லை பாருங்க, இது 4 ராஜ்யங்கள் உலகத்தில் இருக்கும் ராஜ்யங்கள். ஆச்சா, இது ஏன் அது அது ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது, நீங்கள் போய் படிச்சிங்கன்னா, ஏன் ஒருத்தருக்கு பெரிய பரப்பளவு கொடுக்கப்பட்டது, சிலருக்கு சிறிய பரப்பளவு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பரப்பளவில் ஒரு வேளை இது பெருசும் சிறுசாக இருக்கலாம். ஆனால் அந்த வியாபாரம், அந்த மக்களுடைய பவர், இந்த இதை பார்க்கும்போது இது ஈக்குவல் பவர்ன்ற மாதிரி தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரப்பளவில், அதாவது உலகத்தில் இருக்கும் பரப்பளவில் இந்த செலுக்கஸ் பெரிய நாடாகவும், அதுக்கு அடுத்த பெரிய நாடு டோலமி வச்சுருந்த நாடாகவும், மிச்ச 2 நாடுகள் சிறிதளவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் இவர்கள் வியாபாரத்தையும் அந்த பொருளாதாரத்துக்கும் பொறுத்த மாதிரி இவங்க பிரிச்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் விட்டுருங்க. இங்கே நமக்கு தேவ வசனம் என்ன போட்டிருக்குன்னா, இந்த ராஜ்யங்கள் எங்கே பகுக்கப்பட்டது,
அதுதான் இங்கே நமக்கு சீக்ரெட். இது வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்பட்டது. அல்லாது வானத்தில் 4 திசைகளிலும் பகுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இங்கே இங்கிலீஷில் வில் பி டிவைடட் டுவர்ட் 4 winds ஆஃப் த ஸ்கை அப்படின்னு போட்டு. அப்படின்னா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ராஜ்யம் என்னமோ கீழே தான் நடந்துச்சு. ராஜ்யம் உலகத்தில் தான் பிரிக்கப்படுகிறது. ராஜ்யத்தில் அலெக்சாண்டர் இறந்தது முக்கியம். இந்த 4 தளபதிகள் ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டது முக்கியம். ஆனால் இது பிரிக்கப்பட்டது எங்கே? வானத்தின் 4 திசைகளில். அப்படின்னா நான் இங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த பிளானிங், அந்த ராஜ்யங்கள் உருவாக்கப்படுகிறதும் ராஜ்யங்கள் பிரிக்கப்படுகிறதும் கர்த்தருடைய கரத்தில் நடக்கிறது, பரலோகத்தில் நடக்கிறது. இந்த கர்த்தருடைய கரத்தில் இந்த ராஜ்யங்கள் பிரிக்கப்படும் போது அவர் ஒரு சித்தம் கொண்டு பிரித்தால், அதற்கு பிசாசனுடைய தூதர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஜனங்களை வஞ்சிப்பதற்காகவும் தேவனுக்கு விரோதமாக எழுவதற்காகவும் அவர்களும் இந்த ராஜ்யத்தை அவர்கள் பிரித்து கொண்டு அவர்கள் விளையாட ஆரம்பிக்கிறார்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பூலோகத்தில் ஒரு காரியம் நடக்குதுன்னா பரலோகத்தில் ஒரு போர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பிசாசனுடைய தூதர்களுக்கும் நடுவே நடக்கிறது. அங்கே பிளானிங் நடக்குது என்பது தான். ஏன்னா அவங்க அழகாக போட்டிருக்கலாம். இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேவதூதர் சொல்லியிருக்கலாம் என்னென்னு, 4 திசையில் இருக்கிற உலக பூமியில் இருக்கும் இந்த அலெக்சாண்டருடைய ராஜ்யத்தை பிரித்தார்கள். அப்படி அங்கே போடப்படல. அங்கே என்ன போடப்பட்டிருக்குன்னா, வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இன்றைக்கு நாம் இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம வாரம் நம்ம படிச்சுட்டு வரோம். என்னன்னு, நமக்கு போராட்டம் இந்த உலகத்தில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அது நான் எடுத்துக்கிறேன் அந்த வசனத்தை திருப்பி. எபேசியர் 6வது அதிகாரம் 6:10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இங்கே நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு போராட்டம் உண்டுன்னு போட்டிருக்கிறார் பவுல் அப்போஸ்தலர். எனக்கு போராட்டம் உண்டுன்னு போடல. ஓகே, அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியங்க. ஏனென்றால் நான் சொல்லுகிறேன், நம்ம இந்த குடும்பமாக நடத்துகிற இந்த வேத படிப்பை சும்மா சின்னதாக நடத்துகிறோம். இதில் என்ன ஆச்சுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த ஜூம் மீட்டிங், இந்த கோவிட் வரும்போது தான் இந்த ஜூம் மீட்டிங் மூலமாய் நாம் ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி பண்ணலாம். அப்படி குடும்பமாக நம்ம வீட்டில் பண்ணுறத நம்ம ஒரு 4 பேரோட சேர்ந்து பண்ண ஆரம்பித்தோம். இது நான் முந்தா நேற்று தான் பார்த்தேன். நம்மளுடைய வீடியோவை பார்க்கும்போது 2022 ஆரம்பிச்சிருக்கோம். ஆச்சா, இப்படி ஆரம்பித்தது நாங்கள் இப்போ வீட்டிலையும், அதாவது தேர்ஸ்டேஸில் வீட்லேயும் ஒரு 2-3 ஃபேமிலிஸ் வராங்க. அவங்களோட கூடி நாங்கள் வேத படிப்பை படிக்கிறோம். இதே மாதிரி வீட்டில் வராங்க, ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அதை செய்கிறோம்.
அதில் இந்த வாரம் நான் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன். ஏனென்றால் ஒரு ஒரு சகோதரர் ஓரளவுக்கு அவருக்கு இயேசுவை தெரியும். ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். எல்லாருமே பாவிகளா? எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? வேற இயேசுவை தெரியாதவர்கள் நல்லவர்கள் இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பைபிள் ஸ்டடி நான் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு வசனங்களை எடுத்து வச்சு அதை படித்து கொண்டு இருந்தோம். படித்து கொண்டு இருக்கும்போது ஒரு அருமையான விசுவாசியான சகோதரி சில கேள்வி எழுப்பினார்கள். அது சம்மந்தமே இல்லாத கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்வதும் அதில் இருக்கிற வசனத்தை படிப்பதிலுமே அந்த உண்மையாய் வந்திருந்த சகோதரருக்கு கொடுக்க வேண்டிய பதிலை எங்களால் கொடுக்க முடியல. இது வேறு கேள்விகளுக்கு ஆன்சர் போயிடுச்சு. இப்போ நான் அந்த சகோதரி தவறு சொல்ல முடியாது. வந்திருக்கிற சகோதரர் கேட்ட கேள்விக்கு தவறு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சகோதரி எடுத்த ஒரு டாபிக் அது பார்த்தீங்கன்னா, மனுஷர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு பாரம்பரியமான தத்துவம், வேதத்தில் இருக்கிற தத்துவம். ஆனால் அந்த பாரம்பரியமான தத்துவத்தை அந்த சகோதரி நம்பினதினாலே சில கேள்வியை எழுப்பினார்கள். ஆனால் அந்த தத்துவத்தை உடைப்பதற்காக நான் என்ன செய்தேன் என்றால், சில வசனங்களை அவர்களுக்கு காண்பித்தேன். அந்த வசனத்தை அவர்கள் இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கொள்ளல. ஆனால் நாங்கள் நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அடுத்த வாரம் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த பிசாசு தந்திரமாக நம்மளுடைய பைபிள் காலேஜ்லேயே நாம் வேதத்தை படிப்பதற்காக இல்லை புரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை, சில டாப்பிக்கில் நம்ம படிப்போம். அதை வைத்து கொண்டே நம்மை குழப்புகிறான் என்பது எனக்கு புரிந்தது. நம்ம இப்போ நீங்கள் வேதத்தை பார்த்தீங்களானால், இந்த டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்துன்னு ஒரு டாபிக் இருக்குது. இது பைபிள் காலேஜில் சொல்லுவாங்க. இந்த டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்துன்றது வேதத்தை படிப்பதற்காக அது சில வித கால இன்டர்வல்ஸ், அதாவது அட்டவணையாக பிரிப்பாங்க. அது வேதத்தில் போட்டில்ல, நம்ம படிப்பதற்காக அதை பிரிப்பார்கள். ஆனால் சில விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த காரியம் இந்த டிஸ்பென்சேஷனில் சொன்னதுனால நான் அதை கீழ்ப்படிய மாட்டேன், இது தேவன், நான் வேற காலகட்டத்தில் இருக்கேன், அந்த காலகட்டத்தில் இருப்பதை நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்வார்கள். அதே சமயத்தில் அவங்க கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு அட்வான்டேஜாக இருக்கிற சில வசனங்களை வேற காலகட்டத்திலிருந்து எடுத்துக்கொள்வார்கள். இதெல்லாம் நடக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் என்னன்னா பிசாசினுடைய தந்திரங்கள். இந்த தந்திரங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன நிறைய பார்த்தோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, சத்தியம் என்னும் கச்சை. இதில் 2-3 வசனங்கள், அதாவது நான் ஒரு 6 வசனங்கள் யோசித்து வச்சிருந்தேன். 2-3 வசனங்களை பார்த்தோம். அதில் முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், நாம் இயேசுனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக நாம் மாற்றப்பட வேண்டும். அதாவது நாம் ஒரு நாளிலே நம்ம விசுவாசி ஆனபோது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசு தான் என்னுடைய இரட்சகர், அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனானவர் எனக்கு இரட்சகர், அவருடைய சிலுவையின் பலியின் மூலமாய் எனக்கு இரட்சிப்பு உண்டு என்று நாம் என்றைக்கு விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்து விடுகிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். இதை நம்ம அதாவது அந்த அந்த காரியம் நடக்குது பாருங்கள். அந்த மனசில் ஒரு மனம் திரும்புதல் வந்து இயேசு நம்மிடத்தில் வருகிறதை இது ஒரு ரட்சிப்பு என்று நாம் சொல்லுகிறோம். ஓகே, இந்த ரட்சிப்புன்னு சொல்கிறது கூட அதுவும் நம்ம ஒரு பைபிளில் படிக்கிறதுக்காக அதை ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணுறோம், ரட்சிப்படைந்தோம். ஆனால் முழுசாக நம்ம ரட்சிப்பு எப்போ அடைய போகிறோம் என்றால், இயேசு வரும்போது
நாம் அவரிடத்தில் போய் சேரும்போது, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக போய் சேரும்போது தான் இந்த ரட்சிப்பு முழுமை அடைகிறது. இல்லை நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு அந்த காரியம் நடக்கவில்லை என்றால், அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமா இல்லையான்றது கேள்விக்குறியாக போயிடும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த அடிமைகளாக எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கூட்டு கொண்டு போவேன். இவர் கொடுத்து இந்த ஜனங்களை மோசே மூலமாக கூட்டு கொண்டு போகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் போகிற வழியில் தேவனை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் தேவனை விசுவாசியாமல் இருந்தபோது அவர் அந்த அந்த ஜனங்கள், அந்த விசுவாசியாத ஜனங்களுடைய அந்த ஹோல் தலைமுறையே, நீங்கள்லாம் வரமாட்டீங்க, கானான் தேசத்துக்கு போக மாட்டீங்க, உங்கள் பிள்ளைகள் தான் போவார்கள் என்று சொல்லிவிடுகிறார். அதனால் அந்த கானான் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்று மோசே மூலமாய் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அந்த தலைமுறையில் 2 பேர், யோசுவாவும் காலேபுவையும் தவிர வேற யாருமே அந்த தேசத்தை போய் பார்க்கவில்லை. அது பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியரில் சொல்லுவார், அது நமக்கு திருஷ்டாந்தகமாக வைக்கப்பட்டிருக்கு. நமக்கும் இயேசு என்ன பண்ணியிருக்காரு, அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்னா, அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுக்குது. இது பெரிய வாக்குத்தத்தம். உலகத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு போவான்னு கொடுக்கல, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம கடைசி வரைக்கும் விசுவாசித்து அந்த நாளிலே நாம் ரட்சிப்படைய வேண்டும். அப்போ தான் நம்ம ரட்சிப்பு முழுமை அடைகிறது. ஆனால் இந்த ரட்சிப்பு முழுமை அடைவதற்கு நடுவில் நமக்கு பரிசுத்தமாக்குதல் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. இந்த பரிசுத்தமாக்குதல் என்றால் என்னவென்றால், நாம் இயேசுனுடைய சாயலாக, அதாவது அவருடைய ஆவிக்குரிய சாயலாக நாம் மாற வேண்டும். அப்போ இந்த பரிசுத்தமாக்குதல்ன்ற ஒரு காரியம் நடக்குது. இப்போ நம்ம இந்த வேத படிப்பை எதுக்கு படிச்சுட்டு இருக்கிறோன்னா, ஜோதி அந்த சார்ஜரை போடு. வேத படிப்பை நாம் எதற்கு படித்திருக்கிறோம் என்றால், நாம் பரிசுத்தமாக்கப்பட, இப்போ நம்ம கூடியிருக்கோம், சபைக்கு போகிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்ம விசுவாசத்தில் வளர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளுக்கு நாள், நீங்கள் நமக்கு தெரியறதில்ல, நம்மளால் உணர முடியறதில்ல. நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுடைய பழைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்களா, விசுவாச வாழ்க்கையை நான் சொல்கிறேன், நாளுக்கு நாள் நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். இயேசு நம்மை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். எப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிறார்? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆச்சா, அதனால் நம்ம அந்த அது ஒரு பெரிய சத்தியம். அது அதாவது நம்மை இயேசு நித்திய ஜீவனுக்கு போய் ஏதோ ஒரு மூலையில் நம்மை உட்கார வைக்கவில்லை. இயேசு என்ன சொல்லுகிறார், நீங்கள் மேற்கொண்டீர்களானால், அதாவது கடைசி வரைக்கும் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காத்து கொண்டீர்களானால், நான் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறேன். அவருடைய பிதா அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ப்பான்னு கொடுத்துட்டார். என்னுடைய சிங்காசனத்தில் நீங்களும் உட்காருவீங்க அப்படின்னு அவர் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் போட்டிருக்கிறார். அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய இடத்துல போட்டிருக்கு, அவருடைய மகிமையிலே நமக்கு பங்கு உண்டு அப்படின்னு, அவருடைய மகிமையை நாம் சுதந்திரிப்போம் இப்படின்னு எல்லாம் போட்டிருக்குன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் இயேசுனுடைய சாயலாக மாறி இயேசுவை போல நாம் இருப்போம். பரலோக ராஜ்யத்தில் நித்தியமாய் இருக்கும்போது நாம் எல்லாரும் இயேசுவை போல் இருப்போம் என்ற வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா, அப்போ இந்த உலகத்தில் கொஞ்சம் போராட்டம் இருக்கத்தானே செய்யும், விசுவாசத்து போராட்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் நாம் அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் அதை அணிந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கும் நம்முடைய விசுவாசத்தை போராட்டத்தை மேற்கொண்டு கடைசி வரைக்கும் நாம் இயேசுவுக்காக நிற்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அப்போது
இதில் வந்து நான் இந்த சத்தியத்தையும் இப்பொழுது இன்றைக்கு நம்ம படித்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு வேலை இன்னும் ஒரு 2 வாரம் நமக்கு இது ஒரு வேளை இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இந்த ஸ்டடி போகலான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்னும் நிறைய அந்த வரலாறுலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இங்கே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்வாயுத ஆயுதங்களை நாம் பார்க்கும்போது நீங்கள் 17வது வசனத்தில் இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இல்லை, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பற்றி நம்ம பேசிட்டோம். ஆனால் இந்த இரட்சணியம் என்னும் தலை சீராவை, ஓகே, இரட்சணியம் என்னும் தலை சீராவை அப்படின்னு இல்லை, நான் இரட்சணியம் என்னும் தலை சீராவை கூட கொண்டு வரல, சாரி. 15வது வசனம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், சாரி, நான் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கஷ்டப்படுறேன். எபேசியர் 6:15, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அதாவது நாம் விசுவாசிகள் இந்த சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் இருக்கணும். அதாவது இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கும் இந்த சுவிசேஷத்திற்கு சாட்சியாகவும் நம்ம எப்பொழுதுமே ரெடியாக இருக்கணும். அந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு, அதாவது இயேசு எப்படி, அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம் பாவிகளாக இருக்கிறோம். நம்ம அது எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, தூக்கு தண்டனை பெறக்கூடிய ஒரு கைதியாக இருந்தால் கூட சரிங்க, அது யாராலும் இருக்கலாம், அவன் எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருக்கலாம். நம்ம இயேசு என்ன சொல்கிறாரு, அவருக்கு அனுப்பினவரை, அவர் தேவன்தான் இயேசுவை அனுப்பினார், என்னை ரட்சிக்க அவர் வந்தார்னு நம்ம விசுவாசித்தால் போதும், அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விடுவார். அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி விடுவார். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம கொலை செஞ்சு நம்மளை தூக்கில் போடலாம், ஆனால் அந்த கொலைகாரனுக்கும் தேவனுடைய ராஜ்யம் உண்டு. நீங்கள் பாருங்கள், அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது கூட அந்த சிலுவையில் அறையப்பட்ட இன்னொருவன் இயேசு கிட்ட கேட்கும்போது, உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து பாருன்னு தான் சொல்கிறான். இயேசு சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அது எதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, ஒருவேளை சிலுவையில் தொங்குற, இல்லை தூக்கில் தொங்குற, இல்லை மரண தண்டனை பெற்ற, இந்த உலகத்தில் பெற்ற ஒரு திருடனாக இருக்கலாம், ஒரு கொள்ளைக்காரனாக இருக்கலாம், ஆனால் நீ என்னை ஏற்றுக்கொண்டால் உன்னை நான் முழுவதுமாய் மன்னிப்பேன், உன்னை முழுவதுமாய் நான் ஏற்றுக்கொள்வேன்றதான் அர்த்தம் இல்லையா? இப்போ இது வந்து பெரிய நற்செய்தி. சுவிசேஷனா நற்செய்தின்னு அர்த்தம். இது ஒரு நல்ல செய்தி. ஆனால் இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பதற்கும் அதை சொல்கிறதுக்கும் நமக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு ஆயத்தம் நமக்கு வேணும், ஒரு ரெடினஸ் வேணும் அப்படின்றது தான் இங்கே போடப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த சுவிசேஷத்தை பற்றி நாம் சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த சுவிசேஷத்தை நாம் கரை இல்லாமல், குழப்பம் இல்லாமல் நாம் இந்த சுவிசேஷத்தை கொடுக்கணும். கரையும் குழப்பத்தோடு கொடுத்து விட்டோமானால், அதாவது வேத வசனத்தின்படி நம்ம சுவிசேஷத்தை கொடுக்கலன்னா, அப்போ அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் ஒழுங்காக போய் சேராது. புரியுதா? இப்போ நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது நமக்கு ஆயத்தம் இருக்கணும். நாம் வேதத்தை படித்திருக்க வேண்டும், வேதத்தை நன்றாக ஆராய்ந்து படித்திருக்க வேண்டும், நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும்,
நாம் அந்த சுவிசேஷத்தை ஒழுங்காக சொல்கிறதுக்கு ஆயத்தம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம தவறாக அந்த சுவிசேஷத்தை சொல்லிவிடுவோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் நான் வந்து இப்போ இன்னொரு கொஞ்சம் டைம் தான் இருக்குது நமக்கு. இருந்தாலும் சில வசனங்களை நாம் பார்ப்போம். முதல் வசனம் நான் யோசிக்கிறது, நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால், இயேசு சில காரியங்களை சொல்லுகிறார். ஓகே, பாருங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 1:3 படிக்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடியிருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வேணால் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இயேசு மேகத்தோடு அவர் போய்விடுகிறார், பரலோகத்துக்கு போய்விடுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு சில காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். முதலாவது என்ன சொல்கிறார், நீங்கள் எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருக்கணும்னா, எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வர வேண்டும். அவர் வரும்போது நாம் பலம் கொள்வோம், பலன் அடைவோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படின்னு இங்கே போட்டிருக்கு, யோவான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவரினாலே முழுவதுமாய் மூழ்கப்படுவீர்கள். அப்போது நீங்கள் பலன் அடைவீங்க. அப்போ எனக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை பரிசுத்த ஆவியானவர் இங்கே அப்போஸ்தலருக்கு வந்தது அப்போஸ்தலர்களுக்கு வந்தது, வேறு யாருக்கும் வராது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அதுவும் தவறான காரியம். ஏனென்றால் இவர் பேதுரு அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு, ஏதோ வெவ்வேறு பாஷையில் தேவனுடைய மகிமையை சொல்லுகிறார்களே. இது நமக்கு இவங்க அந்த டைமில் அவர்கள் வெவ்வேறு நாட்டிலிருந்து வந்தவர்கள், யூதர்கள், ஆனால் வேறு நாட்டிலிருந்து வந்தவங்க, அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் தெரியும், நம்ம லாங்குவேஜில் இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது
பேதுரு இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ குடிச்சிருக்கிறாங்க, வெறி கொண்டு இருக்கிறார்கள் நினைக்கும் போது அப்போஸ்தலர் 2:15 போடப்பட்டிருக்கு. பேதுரு சொல்கிறது, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாக இருக்கிறதே, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவரினால ஞானஸ்நானம் பெறுகிற காரியம் அது ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் மாமிசமான யாவருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் அவருடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. ஆச்சா, அதனால் இது அப்போஸ்தலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அது எதற்காக கொடுக்கப்பட்டது? எதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால், நாம் சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு அறிவிப்பதற்காக, இயேசுவுக்கு நாம் சாட்சிகளாய் இருப்பதற்காக அவர் கொடுக்கப்பட்டார். புரிஞ்சுதுங்களா? இதில் அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அதில் இயேசு சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் வருவது எப்படி வருது, எந்த மாதிரி வருது, அதை அது உங்களுக்கு தேவையில்லை. அதாவது நாலேஜ் உங்களுக்கு தேவையில்லை, அறிவு உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எது தேவை என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பலம், பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அது உங்களுக்கு தேவை. உங்களுக்கு நாலேஜ் அவசியம் கிடையாது. எப்போ இயேசு வரப்போகிறார், நிறைய பேர் நம்மலாம் சாட்டுக்கிட்டலாம் போட்டு படிக்கிறோம், அது தப்புன்னு நான் சொல்ல. ஆனால் நான் சொல்கிறேன், பிரோஜனம் அது அந்த சாட்டெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த நற்செய்தி நம்ம அறிவித்தோம். ஆனால் அது வந்து பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அந்த ஒரு வசனத்தை நம்ம படிச்சிடுவோம். ரோமர் 1 அதிகாரம் 16 வசனம். ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனேவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த விசுவாசத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. இது தேவனுடைய பலன், அதுதான் பவர். ஏன்னா நம்ம எல்லாரும் நினச்சி பாருங்க, ஏதோ ஒரு நாள் இயேசு உண்மையுள்ளவர், இயேசுதான் என்னுடைய இரட்சகர் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை இயேசு கொடுத்திருக்கிறார். நான் நினைத்து பார்க்கிறேன், 22வது வயதில் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இத்தனை வருடம் எவ்வளவு ஆசீர்வாதங்களை, எவ்வளவு மாற்றங்களை என்னிடத்திலும் என் குடும்பத்திடத்திலும் இயேசு ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை நினைத்தா எனக்கு இப்போ கண்ணீர் தான் வருது. அப்போ அந்த சின்ன விசுவாசம் வரணும்னா நம்ம கொஞ்சம் ஒரு தேவ பலத்தோடு, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு நாம் அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆயத்தமாய் இருக்கும்போது அதுவே ஒரு வெப்பன், அதுவே ஒரு தேவனுடைய ஒரு வெப்பனாக மாறுது. அது நம்மளையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த சுவிசேஷமும் மற்றவர்களுக்கு போய் சேருகிறது. ஏனென்றால் நம்மிடத்தில் யாராவது ஒருத்தர் அந்த சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் நாம் எந்த நிலைமையில் இருந்திருப்போம் யோசித்து பாருங்கள்.
சரி, இதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன பாட்டு பாடுவோம். இந்த பாட்டு எனக்கு பிடித்த பாட்டு. இது ஒரு சாதாரண ஒரு கிராமத்து பாட்டு மாதிரி ஒரு பாட்டு கர்த்தர் கொடுத்தார். இந்த பாட்டை நம்ம பாடி நாம் ஜெபித்து முடிப்போம். இந்த பாட்டை பாடிடுவோம். பாடுவோம். தன் உயிரை கொடுத்த உத்தமர் என் முன்னே வந்து நின்னாருங்க என்ற பாடலை பாடுவோம். உயிரை கொடுத்த உத்தமர் என் முன்னே வந்து நின்றாருங்க. உயிரை கொடுத்த உத்தமர் என் முன்னே வந்து நின்றாருங்க. அவர் தழுவ தொட்டு பார்த்த என்ன குணப்படுன்னு சொன்னாருங்க. அவர் தழுவ தொட்டு பார்த்த என்ன குணப்படுன்னு சொன்னாருங்க. உயிரை கொடுத்த உத்தமர் என் முன்னே வந்து நின்றாருங்க. அவர் பேரை நம்பி வாழ, அவர் பேரை நம்பி வாழ என் பேரை மாத்திட்டாரு. அவர் பேரை நம்பி வாழ என் பேரை மாத்திட்டாரு. அவர் பேரை நம்பி வாழ என் உயிரோட கலந்தாரு. அவர் பேரை நம்பி வாழ என் உயிரோட கலந்தாரு. உயிரை கொடுத்த உத்தமர் என் முன்னே வந்து நின்றாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் ஜீவனை கொடுத்து நம்மை குணப்படுத்தினார். யோசித்து பாருங்கள். ஒருவேளை அவரை ஏற்றுக்கொள்ள விட்டால் இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய ஜீவனில் நமக்கு ஜீவன் உண்டு. இந்த உலகம் படைச்ச உத்தமர் என் வீடு தேடி வந்தாருங்க. இந்த உலகம் படைச்ச உத்தமர் என் வீடு தேடி வந்தாருங்க. அந்த இதுக்கு நரக வாழ்க்கையில வெளிச்சம் தந்து விட்டாருங்க. அந்த இருட்டு நரக வாழ்க்கையில வெளிச்சம் தந்து விட்டாருங்க. இந்த உலகம் படைச்ச உத்தமர் என் வீடு தேடி வந்தாருங்க. அவர் பேரை நம்பி வாழ, அவர் பேரை நம்பி வாழ என் பேரை மாத்திட்டாரு. அவர் பேரை நம்பி வாழ என் பேரை மாத்திட்டாரு. அவர் பேரை நம்பி வாழ என் உயிரோட கலந்தாரு. அவர் பேரை நம்பி வாழ என் உயிரோட கலந்தாரு. இந்த உலகம் படைச்ச உத்தமர் என் வீடு தேடி வந்தாருங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசுனுடைய வசனம், இயேசுனுடைய ஆவி நம்ம வீடை தேடி வந்துச்சு. மறந்துடாது. எத்தனையோ பேர் நம்மளுடைய வீடை தேடி வந்தார்கள். இயேசுனுடைய சுவிசேஷத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக இயேசு நம்மிடத்தில் வந்தார். அவர் இந்த உலகத்தை படைத்தவர். ஆனால் நம்மை வீடு தேடி வந்தார். இந்த சண்டைக்கார வீட்டில் ஒரு சமாதானம் வந்ததுங்க. இந்த சண்டைக்கார வீட்டில் ஒரு சமாதானம் வந்ததுங்க. அடிக்கப்பட்ட ஆட்டா வந்து சாவ மறக்க செஞ்சாருங்க. அடிக்கப்பட்ட ஆடா வந்து சாவ மறக்க செஞ்சாருங்க. இந்த சண்டைக்கார வீட்டுல
ஒரு சமாதானம் வந்ததுங்க. அவர் பேரை நம்பி வாழ, அவர் பேரை நம்பி வாழ என் பேரை மாத்திட்டாரு. அவர் பேரை நம்பி வாழ என் பேரை மாத்திட்டாரு. அவர் பேரை நம்பி வாழ என் உயிரோட கலந்தாரு. அவர் பேரை நம்பி வாழ என் உயிரோட கலந்தாரு. இந்த சண்டைக்கார வீட்டுல ஒரு சமாதானம் வந்ததுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவருக்கு தெரியும், சண்டைக்காரர்களாக பாவிகளாக இருந்தவர்கள் வீட்டில் சமாதானத்தை அவர் கொடுத்தார். இன்னைக்கு விசுவாசிகளா நாம் இருக்க தெரியுதா? நமக்கு சமாதானத்தை அவர் கொடுத்தார். நம் சண்டைக்காரர்களா இருந்தோம், சமாதானத்தை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ஸ்டான்ஸா எழுதி வச்சிருந்தேன், அது இங்கே இல்லை, ஆனால் பரவாயில்ல. அதை இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஜெபம் பண்ணிடலாம். நம்ம கர்த்தருக்கு ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் இந்த வசனங்களை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த பாடல்களை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை கூடி வர செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அது இல்லாமல் வெவ்வேறு நாடிலிருந்து எங்கிருந்து ஆனாலும் நாம் கூடி வந்து கர்த்தரை துதிக்க முடியும், பாட முடியும் என்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்துருக்கிறது ராஜா. இதெல்லாம் நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்கள், ஆனால் செய்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இது எல்லாம் உம்மை சேர்ந்தது. உமக்கு அது மகிமை உண்டாக்க வேண்டும். நீர் சொன்னது போல நம்முடைய ஆவியானவர்னால இன்னும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஞானஸ்தானம் பெறப்பட்டு முழுத்த ஆவியானவர் எங்களை மூழ்கி நாங்கள் அந்த சுவிசேஷத்தை சொல்ல எந்த தயக்கமும் எந்த வெட்கமும் எங்களுக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களைப் போல இன்னும் அநேக ஜனங்கள், இன்னும் அநேக பிள்ளைகள் உம்மிடத்தில் வந்து சேர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, இது விலையேறப்பட்ட ஆசீர்வாதம். இது நித்தியமாய் நிலை நிற்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அதனால் நாங்கள் தைரியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல, வெட்கப்படாமல் சொல்ல எங்களுக்கு ஞானத்தை தாரும், எங்களுக்கு புத்தியை தாரும், எங்களுக்கு பலத்தை தாரும். ஆண்டவரே, நீர் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உம்முடைய ரட்சிப்பினாலே அவர்களை அலங்கரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கும்படியாக நீர் ஒரு கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நாங்கள் இன்னும் ஆண்டவரே ஒரு புதிய ஒரு ரிவைவலை எங்கள் குடும்பங்களில், எங்களுடைய நண்பர்கள் மத்தியில், எங்களுடைய நாட்டில், எங்களுடைய ஆண்டவரே ஊரில் அந்த ஒரு ரிவைவல் நடக்கணும் ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நன்றி. நாம் அடுத்த வாரம்